வணக்கம். உலக தமிழினத்தின் ஒன்றுபட்ட சக்தியாய் பன்முக கருத்துக்களின் களமாய் இன்றைய கால தேவையை கருத்தில் கொண்டு ஓர் சுயாதீன ஊடக நிகழ்ச்சியாக உங்களோடு இணைந்து கொள்வதில் பெருமை கொள்கின்றோம். மனித உரிமை கூட்டத்தொடர் ஜெனீவாவில் நடைபெற்றிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் அரங்கம் ஈழத்தமிழர்களின் விடிவுக்காக ஏங்கி நிற்கின்ற ஒரு காலகட்டத்தில் ஐநாவினுடைய பொறிமுறை என்பது இன்று பலராலுமே பார்க்கப்படுகின்ற ஒரு சூழலில் 30வது மனித உரிமை கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பிலான ஒரு அறிக்கை சென்ற புதன்கிழமை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை தொடர்பிலும் இந்த அறிக்கை என்ன விடயத்தை ஈழத்தமிழினத்திற்கு எடுத்து வந்திருக்கின்றது என்பது தொடர்பிலும் பலவேறு வாத பிரதிவாதங்கள் இன்று பேசப்படுகின்றன. அந்த வகையில் ஜெனீவாவோடு நீண்ட காலமாக தொடர்பில் இருப்பவரும் இது தொடர்பிலான விடயங்களில் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டிருப்பவருமான திரு ராஜ்குமார் அவர்கள் லண்டனில் இருந்தும் கனடாவில் பல அரசியல் செயல்பாடுகளில் தன்னை இணைத்துக் கொண்டிருப்பவரும் அரசியல் ஆய்வாளராகவும் ஒரு ஊடகவியலாளராகவும் பத்திரிகையாளராகவும் இருக்கின்ற திரு குயின்டஸ் துரைசிங்கம் அவர்களோடும் மற்றும் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றவர் மனித உரிமை செயற்பாட்டாளர் ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் நிறையவே இளையவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற திரு லதன் சுந்தர்லிங்கம் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதில் மகிழ்வடைகின்றோம். ஆகவே நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல் திரு ராஜ்குமார் அவர்கள் குறிப்பாக பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்குகின்றவர். ஜெனீவாவினுடைய இன்றைய இந்த அறிக்கை, மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கை என்ன விடயத்தை எடுத்து வந்திருக்கின்றது என்பதனை முதலில் அவர் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் சக்தி அவர்களே, வணக்கம் நேர்களே. ஆம், நாம் எதிர்பார்த்திருந்த இந்த அறிக்கை காலதாமதமாகி இறுதியாக வந்திருக்கின்றது. இந்த அறிக்கையில் 2 பகுதிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முதலாவது பகுதியாக அந்த உள்ளடக்கத்தில் மிக பாரதூரமான குற்றங்கள் இழைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த குற்றங்கள் ஒரு நீதி விசாரணை, அதாவது ஒரு குற்றவியல் நீதி விசாரணையின் மூலம் அதற்கான தீர்வு அல்லது அதற்கான நீதி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பிரேரணையின் 2வது பகுதியாக அதன் ரெக்கமெண்டேஷன்ஸாக இருக்கின்ற அந்த விடயங்களில் முக்கியமாக ஒரு ஸ்பெஷல் கோர்ட், அதாவது ஒரு பிரத்யேக அல்லது ஒரு விசேஷ நீதிமன்றத்துக்கு ஊடாக ஒரு தீர்வை காண வேண்டும். அந்த விசேஷ நீதிமன்றம் பற்றிய தன்மை பற்றியும் கூட, அதாவது ஒரு கலப்பு பொறிமுறை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக அந்த வாத பிரதிவாதங்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு, அதாவது முக்கியமாக முன்பகுதியை பார்த்தால், அதாவது உள்ளடக்கத்தை பார்த்தால், உள்ளடக்கத்தில் மிக தெளிவாக இங்கே ஒரு தொடர்ச்சியான திட்டமிட்ட குற்றங்கள், அதாவது சிஸ்டம்ஸ் கிரைம்ஸ் என்று சொல்லியிருக்கிறார். சிஸ்டமிக் கிரைம்ஸ் என்று சொன்னதை தவிர்த்து அதையும் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் சிஸ்டம்ஸ் கிரைம், அதாவது இந்த ஒரு முறைமை, அதாவது அரச முறைமையே, அரச இயந்திரமே இதற்கான பொறுப்பேற்க வேண்டும் என்ற முறையில். ஏனென்றால் இது தனிப்பட்ட முறையில் ஆங்காங்கே நடந்த குற்றங்கள் அல்ல, ஒரு திட்டமிட்ட அளவில் ஒரு கமாண்ட் ஸ்ட்ரக்சர், அதுக்கு கீழே இப்படியான குற்றங்கள் நடக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையை வைத்து பார்க்கும் போது அதற்காக பரிந்துரைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தீர்வானது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் பரிந்துரையில் அவர்கள் ஒரு கலப்பு பொறிமுறையை கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த 2 பகுதியையும் பார்க்கும் போது மிக ஆழமாக, மிகவும் திட்டவட்டமாக போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கின்றன என்று இந்த விசாரணை கூறுகின்றது. அதாவது இது ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு மனித உரிமை ஒரு மேலெழுந்த வாரியான விசாரணை, இது முழுமையான குற்றவியல் விசாரணை அல்ல என்று அதாவது அதிலே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதை தவிர இன அழிப்பு தொடர்பாக ஒரு பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருப்பதாவது, இன அழிப்பிலே 4 விடயங்கள் பார்க்கப்பட வேண்டும். அதிலே முதல் 2 விடயங்களாக அங்கே நடந்த விடயங்கள், அதாவது கான்டக்ட் என்று சொல்வார்கள், ஒப்ஜெக்டிவ் எலிமெண்ட்ஸ் ஆக கான்டக்ட், அதாவது கொலைகள், எப்படியான கொலைகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல ஒரு இனக்குழுமத்துக்கு எதிரானது என்ப விடயங்கள் அங்கே அந்த இன அழிப்புக்குரிய விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதிலே முக்கியமாக அதற்கான உள்நோக்கம் அல்லது இன்டென்ட் இன்னும் விசாரிக்கப்படவில்லை என்ற விடயம் அங்கே இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் போது ஈழத்தமிழர் எதிர்பார்த்திருந்த முழுமையான விசாரணை என்பது இன்னும் நிறைவு பெறவில்லை என்பதே எனது கருத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் ஒரு விசாரணை என்பது முழுமையான குற்றவியல் விசாரணை, அந்த விசாரணையின் பின் அதற்கான ஒரு பரிகாரம் அல்லது நீதி, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் முழுமையான சர்வதேச விசாரணையாக எதிர்பார்த்தார்கள். ஆனால் இன்று ஒரு அறிக்கை வந்திருக்கின்றது. அந்த அறிக்கையில்
குற்றங்கள் நடந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன, இது ஒரு குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பிரேரணையின் பரிந்துரையாக கலப்பு பொறிமுறை ஒன்றை செயலாளர் நாயகம் அல்லது மனித உரிமை ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார். இந்த அடிப்படையில் தான் அங்கே விடயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. குயின்டஸ், உங்களை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் இது தொடர்பில் சற்றே வித்தியாசமான பார்வை இருக்கலாம் என்று எண்ணுகிறேன். குறிப்பாக ஈழத்தமிழினம் கேட்டு நிற்பது நீதியை. ஐநாவிடத்தில் இந்த நீதி என்பது கிடைக்குமா கிடைக்காதா என்பதுதான் இன்று இருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்று 3 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டு 6 ஆண்டுகள் கடந்த நிலையில் ஆணையாளரினுடைய இந்த அறிக்கை ஒரு கலப்பு முறையிலான ஒரு நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. ஏற்கனவே ராஜ்குமார் அதில் சில விடயங்களை சொல்லியிருந்தார். உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது? இப்போ கூட்டத்தொடர் தொடங்கியதும் முதலிலே இலங்கையின் வெளிநாட்டு அமைச்சராக இருக்கின்ற மங்கள சமரவீர ஒரு காட்டமான அறிக்கையை ஒரு தாழ்மையோடு தங்களிடம் தரும்படி அல்லது இதை தவிர்க்கும்படி கோருகின்ற ஒரு விண்ணப்பம் அடங்கிய ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டிருந்தார், உரையாகவே கொடுத்திருந்தார். இதையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த ஜெனீவா கூட்டத்தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக, அதாவது அங்கே புதிய ஆட்சி மைத்ரி பால ஸ்ரீசேனா தலைமையிலான ஆட்சி ஜனவரியில் மலர்ந்த பின்னும், குறிப்பாக இப்போது தேர்தலின் பின்னதான ஆட்சி வந்த பின்னரும் கூட இந்த ஜெனீவா வில் வரக்கூடிய இந்த அறிக்கையை எப்படியாவது நீர்த்து போக வைக்க அல்லது நீக்கி விடுவதற்கு இந்த புதிய அரசும் கூட மிக உச்சக்கட்ட நடவடிக்கைகளை எடுத்தது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏதோ இந்த புதிய அரசு வந்ததால் இதை ஆவலோடு எதிர்பார்த்தார்கள், இப்படி ஒரு விசாரணையை நடத்துவதற்கு இவர்கள் விரும்புகிறார்கள் என்றோ அல்லது இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றோ நாங்கள் பிழையாக எடுத்துவிடக்கூடாது. இவர்கள் விரும்பியதெல்லாம் எப்படியாவது இதை தவிர்த்து விடுவதற்குத்தான். ஆனால் அது முடியாமல் போன சந்தர்ப்பத்தில் தான் அதை எப்படியாவது ஒரு உள்ளக விசாரணையாக மாற்றி விடுவதற்கான ஒரு கோரிக்கையை மிக காத்திரமாக முன்வைத்திருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட இந்த நகல் வெளியாகி இருக்கிறது. இப்போது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இது ஒரு நகலாக இருக்கிறது. சில வேளைகளில் இதில் மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம், சில வேளைகளில் இது தோற்று போகவும் வாய்ப்பு இருக்கிறது. அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படி வைத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது இந்த அறிக்கை மிகவும் காத்திரமான அறிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக ராஜ்குமார் சொன்னது முக்கியமான விடயம். அதாவது இலங்கையில் மிக மோசமான திட்டமிட்ட இன சுத்திகரிப்பு, இன அழிப்பு என்று சொல்லி அவர்கள் பாவிக்காவிட்டாலும் கூட அங்கே பாரதூரமான குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை தகுந்த ஆதாரங்களோடு விலாவாரியாக விளங்கப்படுத்தி இருக்கிறது. அது வரவேற்கத்தக்க விடயம். இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், அதற்கு அடுத்த கட்டமாக நகரக்கூடிய விடயத்தில் ஒரு காத்திரமான ஒரு 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 முன்மொழிவு உள்ளடக்கப்படவில்லை. அங்கு காணப்பட ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறதா, அந்த சம்பவத்திற்கான பரிகாரம் என்ன என்று கூறப்படவில்லை. ஆமாம், அதிலே குறிப்பாக இந்த ஹைபிரிட் கோர்ட் என்பது 1990களுக்கு பின்னதாக வந்த ஒரு புதுமையான ஒரு நோவல்டி என்று சொல்வார்கள், அழைப்பார்கள். இது ஒரு புதுமையான, இரண்டாம் உலகம் சுருங்கிவிட்ட காலப்பகுதியில் அந்தந்த நாட்டிலேயே ஒரு வழக்காடு மன்றத்தை இதற்கென உருவாக்கி அங்கு விசாரித்தால் என்ன என்பது இதனுடைய ஒரு மாயை கலந்த திட்டம் என்று சொல்லலாம். அட் ஹாக் கோர்ட்ஸ் என்றும் இதை அழைப்பார்கள். இந்த ஹைபிரிட் என்ற விடயத்தில் இப்போது ஒரு கம்பெனியிலே வேலை செய்பவர்களுக்கு தெரியும், ஹைபிரிட் சொல்யூஷன் என்று சொல்வது அவர்களுடைய ஒரு பிரான்ச் கனடாவிலும் இன்னும் ஒரு பிரான்ச் ஜெனீவாவிலும் இருக்கும் பட்சத்தில் இருவருக்கும் இணங்கியதாக, குறிப்பாக இந்த லோக்கல் சொல்யூஷனை ஏற்றுக்கொள்ளத்தக்க, அதாவது கனடாவில் நாங்கள் இணங்கக்கூடிய வகையில் இந்த தீர்வை கொண்டு வருவது என்ற வகையில், அதாவது இப்போது இந்த தீர்மானத்தை பார்க்கும் பொழுது இலங்கையிலே இலங்கை அரசு இணங்கக்கூடிய வகையில் ஒரு விசாரணையை கொண்டு வந்து அதற்கான தீர்வை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி என்று ஒரு விதத்தில் பார்க்கலாம். இது எப்படி வருகிறது என்றால், கிட்டத்தட்ட கடந்த சில மாதங்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இந்த இணக்க அரசியல் என்ற விடயமும், இலங்கை அரசின் அறிக்கையை பார்த்தீர்களாக இருந்தால் கிட்டத்தட்ட இப்போது மங்கள சமரவீராவின் அறிக்கையில் கூட அதை சொல்லியிருக்கின்றார். இப்போது வந்திருக்கின்ற ஆட்சியாளர்களும் இரண்டு தரப்பிலும், அதாவது தமிழர் தரப்பிலும் சிங்கள தரப்பிலும் தெரிவு செய்யப்பட்டிருப்பவர்கள் எல்லாம் ஓரளவிற்கு இணங்கி செயல்படக்கூடிய, ஒன்றித்து செயல்படக்கூடிய, இலங்கையை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்துவதற்காக இவற்றையெல்லாம் பின்னே தள்ளிவிட்டு செல்லக்கூடிய ஒரு
புரிதல் உள்ளவர்கள் தெரிவாகி இருக்கிறார்கள் என்பது போல தான் அவரது அறிக்கை இருக்கிறது. அதை நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம். இந்த அறிக்கை நகல் வந்ததற்கு பின்னதாக கூட அங்கே தமிழர்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் கூட ஒரு காத்திரமான வகையில் உச்சக்கட்டமாக எதிர்த்து குரல் கொடுத்ததாக தெரியவில்லை. அப்படி பார்க்கும் பொழுது அடுத்த கட்டம் என்பது சற்று கேள்விக்குறியோடு தான் நகர்கிறது என்று பார்க்க வேண்டும். இந்த வேளையில் லதன் சுந்தரலிங்கம், லதன் ஏற்கனவே நான் ஒரு அறிமுகத்தை சொல்லியிருந்தேன். பல விடயங்களில் பல செயல்பாடுகளில் இணைந்திருக்கிறீர்கள். குறிப்பாக 6 ஆண்டுகளின் பின்னராகவும் இந்த ஐநா மனித உரிமை கூட்டத்தொடரில் மனித உரிமை ஆணையாளரினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த அறிக்கை தொடர்பில் உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது? இவர்கள் இருவரும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் இதிலிருந்து சற்று மாறுபட்டதாக உங்களுடைய கருத்துக்கள் அமையும் என்று எதிர்பார்க்கலாம். கூறுங்கள். நீங்கள் என்ன தூண்டுகின்றீங்களே இதில் உள்ள விமர்சனங்களை சொல்லுவதற்கு? இல்ல, நான் இவியல் சொன்ன மாதிரி இதை நான் ஒரு சாதகமானதோ அல்லது இதுல நிறைய ஓட்டியல் இருக்குது. அதாவது முக்கியமா சொல்ல வேண்டிய விடயம் என்னென்றா யுத்த குற்றம் மனித குலத்துக்கான யுத்தம் என்று கதைக்க வெளிக்கிடைக்க அந்த வார்த்தை பிரியோகங்களை செய்யக்க கட்டாயம் செய்ய வேண்டிய வார்த்தைகள் ஜெனசைட்டும். ஏனென்றா நிறைய அந்த யுத்த குற்றம் மனித குலத்துக்கான அந்த வார்த்தை பிரியோகம் விரைக்க அந்த இன அழிப்புக்கான அந்த வார்த்தை பிரயோகம் நாம் கொண்டு வரணும். அதான் அந்த ஊகம் அதுக்குள்ள வந்துடும். அப்ப அதை இவியல் அந்த இவைன்ற அறிக்கையில கொண்டு வராதது நான் இது திட்டமிட்டு மறைக்கப்பட்ட விடயம் என்றுதான் நான் பார்க்கிறேன். முதலாவது அது அந்த 24வது paragraphல அந்த இருக்குது. அதே மாதிரி 55வது paragraphல நீங்க பாத்தீங்களா அதுலயும் அந்த ஜெனசைட் அந்த இன அழிப்பண்ட இதை பாவிக்க வேண்டிய இடத்துல சீராக பாவிக்கவில்லை. அதை விட பெரிய பகுதி என்னண்டா இதுல அந்த 59வது paragraphல அந்த இது நான் சொல்ற அந்த ஷோர்ட் ரிப்போர்ட்ல 59வது paragraphல இதுக்கெல்லாம் சந்திரிகா தான் சார்ஜ் எடுக்கணும். அந்த ஆஃபீஷியல் ஆஃப் நேஷனாலிட்டி யூனிட்டி அண்ட் ரெகன்சிலியேஷன் இதுதான் பெரிய பகுதி. ஏனென்றா இவருடைய காலத்திலேயே எங்களுக்கு எதிரான யுத்த குற்றம் மனித குலத்துக்கான குற்றங்களும் அதே நேரத்துல இன அழிப்பும் தொடங்கிட்டுது. இது 70க்கு போகுது. எங்கட போராட்ட இதுக்கு முன்னுக்கே எங்களுக்கு எதிரான குற்றங்கள் அதாவது எங்கட இனத்துக்கு இன அழிப்பு தொடங்கி விட்டது. இதுல ஒன்றுமே நாங்கள் இதை வடிவ உன்னிச்சு கவனிக்கணும். இப்ப ஒரு கலப்பு பொறிமுறை வந்துட்டுது. இது எங்களுக்கு ஒரு வழிய காட்டும் என்று சொன்னா கலப்பு பொறிமுறையண்டா என்ன என்றதை நாங்கள் பார்க்கணும். லதன் இந்த இடத்தில் உங்களை சற்றே நிறுத்திக்கொண்டு நீங்கள் தொடரலாம். ஆனால் நான் நினைக்கிறேன் இது தொடர்பில் அதாவது நீங்கள் வைக்கின்ற இந்த விமர்சனம் தொடர்பில் ராஜ்குமார், லதனுடைய விமர்சனம் பலராலும் பல வகையில் பேசப்படுகிறது. இன்னும் அழிப்பு என்பது இந்த இடத்திலே காத்திரமாக சொல்லப்படவில்லை என்ற ஒரு பேச்சு பலரிடத்தில் ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுகிறது. ஏற்கனவே நான் கூறியது போல பரிந்துரைகளில் உள்ளடக்கத்தில் உள்ள விடயங்களுக்கு ஏற்ற மாதிரியான பரிந்துரைகள் இல்லை. அதை போல் அதன் கூறிய விடயங்களில் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அவர்கள் அந்த பரிந்துரைகளில் பல விடயங்களை மூடி மறைக்கும் தன்மை இருக்கின்றது. அதுல இன்னொரு விடயத்தை நான் கவனித்தேன். அதாவது அதாவது மனித குலத்துக்கு எதிரான குற்றம், போர்க்குற்றம், இன அழிப்பு குற்றம் போன்ற குற்றங்கள் இலங்கை யாப்பில் இல்லை. அவை அந்த யாப்பிலே இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று அந்த பரிந்துரைகளில் ஒன்றான என்ற பரிந்துரை கூறுகின்றது. அடுத்ததாக ஒரு நீதிமன்றத்தை உருவாக்கி அந்த நீதிமன்றத்துக்கு ஊடாக இன அழிப்பு குற்றத்தை விசாரிக்க வேண்டும் என்று கூறாமல் போர்க்குற்றம் மனித குலத்துக்கு எதிரான குற்றத்தை மட்டும் விசாரிக்க வேண்டும் என்ற பார்வையில் என்ற அந்த பரிந்துரை கூறுகின்றது. ஆகவே இதிலே பல விடயங்கள் இருக்கின்றன. நான் இதில் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு முழுமையான குற்றவியல் விசாரணை நடக்கும் வரை, ஒரு நீதிமன்றத்துக்கு ஊடாக நடக்கும் வரை இந்த விடயங்களை நாங்கள் உறுதிப்படுத்தவோ அல்லது இதை கொண்டு வர முடியாது. ஆனால் இதுல இன்னொரு விடயம் இருக்கின்றது. சொல்லுங்க. இல்ல இல்ல இந்த இதுல நான் என்ன இணைச்சு கொள்ளணும். ஏனென்றா இந்த நாங்கள் அந்த உள்நாட்டு அந்த நீங்கள் அந்த எங்கட அந்த கலப்பு பொறிமுறையில குழப்பம் என்றேக்க நாங்கள் அந்த பொறிமுறையை எப்படி உண்டாக்குறோம்னு தானே பிரச்சனை. நீங்க சொன்ன மாதிரி அந்த இன அழிப்பென்ற வார்த்தையோ அல்லது அவையண்ட யாப்புக்குள்ளேயோ அவையண்ட நாட்டு சாசனத்துக்குள்ள இல்லாத பட்சத்துல நீங்கள் அதற்கான பொறிமுறையை கொண்டு வரவே இயலாது. ஏனென்றா இலங்கையின் சட்டத்தின் எல்லை ஒரு சின்ன ஒரு பெட்டிக்குள்ளான் இருக்குது. நாங்கள் அதை கடந்து போயிடாது. அப்ப நாங்கள் இந்த கலப்பு பொறிமுறை என்று போய்க்க
இதுண்ட கடைசி நோக்கம் வந்து சர்வதேசம் வந்து அந்த வெளி அவுட்ஃபிட்டை கொண்டு பண்ணுமே ஒழிய அது வந்து எப்படி அது அங்க உண்மையாக அது எங்கட தமிழ் அதாவது எங்கட விக்டிம்ஸ் இந்த வாய்ஸ் வந்து அதுக்குள்ள எவ்வளவுக்கு எடுபடும் என்ற ஒரு கேள்வி வந்து இதுக்குள்ள கட்டாயம் முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது வந்து தமிழ் பகுதியிலிருந்து 3 நீதி அரசரும் 3 வெளிநாட்டு அரசரும் இருந்து இதை விசாரிச்சால் வந்து அது வேற விதமா இருக்கும். ஆனால் இது இலங்கை அரசாங்கத்திடம் இதை ஒப்படைத்து விட்டு சரி நீங்கள் கலப்பு பொறுமுறையை பாவியுங்க என்று சொன்னால் அது வந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரல் ஒரு காலமும் வெளிவர போறேன். நான் நினைக்கிறேன் இன அழிப்புக்குள்ள உட்காட்டப்பட்ட தமிழினம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து போட்டு தான் வந்து இப்படியான பொறுமுறையில கொண்டு வரணும். ஆனா அதுவும் இல்லை. அதாவது வந்து இதுல வந்து ஒட்டுமொத்தமாய் இராணுவத்தை வடக்கிலிருந்து வெளியேற்றிய பின்தான் இப்படி ஒரு கலப்பு பொறுமுறை கொண்டு வர்றால் கூட நம்பிக்கைத்தனமா இருக்கு. லதன், உங்களுடைய இந்த கருத்துக்கு குயின்டஸ் நான் நினைக்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இங்கே நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கின்ற சில கருத்துக்கள் எவ்வாறு இருக்கும் என்பதனைத்தான் லதன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களிடம் ஏதாவது தொடர்பிலே கருத்துக்கள் இருக்கிறதா? நான் லதனது கருத்தை ஆதரிக்கிறேன். அதாவது அவர் சொல்வது மிக முக்கியமானது. இலங்கையை பொறுத்த மட்டில் மிக நீண்ட காலமாக 50-60 ஆண்டுகளுக்கு மேலாக திட்டமிட்ட வகையில் ஒரு இனம் ஒட்டுமொத்தமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும் என்ற வகையில் தான் சிங்கள பௌத்த பேரினவாத அரசும் அரசோடு சேர்ந்து இயங்கும் கிட்டத்தட்ட அதிகரித்த அளவிலான 70-80% சிங்கள மக்களும் என்றும் கூட சொல்லலாம். அது தவறில்லை. அங்கே திட்டமிட்ட வகையில் தான் அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த ஹைபிரிட் சொல்யூஷன் என்பது, இந்த ஹைபிரிட் கோர்ட் என்ற வகையில் இந்த இப்படியான ஒரு விடயம் அங்கே வெற்றி பெறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. 0 வாய்ப்பு தான் இருக்கிறது என்பது அடிப்படையில் உண்மை. அதிலே மாற்று கருத்தில்லை. இப்போ இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் ட்ரிபியூனை உருவாக்குவது என்பது எப்படி செயற்படுகிறது என்றால், பலர் நினைக்கிறார்கள் என்றால் அப்படி ஒரு சர்வதேச விசாரணைக்கான ஒரு நீதிமன்றம் டென்மார்க்கிலோ வேறெங்கோ இருக்கிறது என்று. அப்படி ஒரு நீதிமன்றமும் இல்லை. அது சர்வதேச இந்த ஐநா மன்றத்தால் உருவாக்கப்படுகின்ற, அதாவது சில நீதிபதிகளை கொண்டு உருவாக்கப்படுகின்ற ஒரு நீதிமன்றம் தான் இந்த குறிப்பிட்ட நாட்டை விசாரிப்பதற்கென்று உருவாக்கப்படும். அது டோக்கியோ ட்ரிபியூனலாக இருக்கலாம், நியூரம்பர்காக இருக்கலாம், அதற்கு பின் ICC, ICTR, ICTY என்றெல்லாம் பல வந்திருக்கின்றன. இப்போ இறுதியாக இந்த ஹைபிரிட் சொல்யூஷனை அவர்கள் டெஸ்ட் பண்ணியது சியராலியோன், கம்போடியா, ஈஸ்ட் டிமோர், பொஸ்னியா, பல விடயங்களுக்கும் அவர்கள் அதை டெஸ்ட் பண்ணி இருக்கிறார்கள். வெற்றி பெற்றதா? அதிகமான விடயத்தில் வெற்றி பெறவில்லை. குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரை, அதாவது ஏனைய நாடுகளில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஏனென்றால் அங்கே அந்த சர்வாதிகார ஆட்சிப்பீடம் ஒட்டுமொத்தமாக தூக்கெறியப்பட்டு ஒரு ஜனநாயக ஆட்சிப்பீடம் கைப்பற்றியதன் பின்னதாக அந்த ஜனநாயக ஆட்சிப்பீடத்தின் ஊடாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை விசாரிப்பது என்பது சில வேளைகளிலே பொருந்தி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. இலங்கையை பொறுத்த மட்டில் அதே சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சி பீடத்தின் உணர்வுகளும் அந்த நோக்கங்களும் அந்த திட்டங்களும் தொடர்கின்றன. இப்போது கூட மைத்திரிபால சிறிசேனா பாதுகாப்பு அமைச்சராக இருந்த காலத்தில் தான் இது நடைபெற்றிருக்கிறது. ஐநா தெரிந்திருந்தும் இதை அனுமதித்திருக்கிறது போன்ற சில சிக்கல்களும் இங்கே இருக்கின்றன. அதனால் சர்வதேசத்தில் விசாரிக்கப்பட்டால் கூட இந்த இன அழிப்பு என்பதை ஏற்றுக்கொள்வார்களா என்பது சந்தேகமாக இருக்கும் நிலையில் கலப்பு விசாரணை அல்லது கலப்பு, அதாவது அங்கும் இங்கும் சேர்ந்து செய்யலாம் அல்லது இலங்கைக்கு உள்ளாக சில சர்வதேச நீதிபதிகளை வைத்து விசாரிக்கலாம் என்பதில் அதிகரித்த அளவில் ஒரு 95% சந்தேகம்தான் இருக்கிறது. தோல்வியடையத்தான் வாய்ப்பும் இருக்கிறது. ராஜ்குமார் இந்த இடத்தில் சில விடயங்களை சொல்ல வேண்டும் என்று முற்படுகிறார். ராஜ்குமார், சுருக்கமாக சொல்லிக்கொண்டு நாங்கள் அடுத்த பகுதிகளுக்குள் செல்லலாம். கூறுங்கள். ஆமா, முக்கியமாக இதிலே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த கலப்பு பொறிமுறை என்ற விடயம் ஊடகங்களிலும் அந்த பரிந்துரையிலும் தான் பேசப்படுகின்றதை ஒழிய, நேற்று வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த நகல், அதாவது நகல் பிரேரணையின் வரைவில் கலப்பு பொறிமுறை என்ற வார்த்தை பிரயோகமே பாவிக்கப்படவில்லை. அதாவது அமெரிக்காவினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ள இந்த நகல் வரைவில். ஆமாம், இங்கேதான் பிரச்சனையே இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இப்போ இதற்கு முதல் குயின்டஸ் சொன்னது மாதிரி, அதாவது சியரலியோன் உதாரணத்தை எடுத்தால் அங்கே சியரலியோன் அரசாங்கத்துக்கும்
ஐநாவுக்கும் இடையிலே ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில், ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டின் அடிப்படையில் தான் அந்த நீதிமன்றம் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்படி ஸ்தாபிக்கப்படும் போது ஐநா தனது நீதிபதிகளை நியமித்தது, அரசாங்கம் நீதிபதிகளை நியமித்தது. இந்த வழக்கு வெறுமனே சியரலியோனில் மட்டுமல்லாமல் அது நியூயார்க்கிலும் நடைபெற்றது, வேறு இடங்களிலும் நடைபெற்றது. அது உள்ளக வெளியக 2 விடயங்களும் இருந்தது அதிலே. ஆனால் இங்கே இந்த பிரேரணையில், அதாவது நான் இப்போ கூறுவது அமெரிக்கா முன்வைத்திருக்கும் வரைவிலே மிகவும் மோசமான ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த விசாரணை, இந்த கலப்பு பொறிமுறை என்றதை வெளிப்படையாக கூறாமல் இந்த விசாரணைக்குள் சர்வதேச நீதியாளர்கள், சர்வதேச வழக்குரைஞர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு பரிந்துரையாக இலங்கைக்கு கூறப்படுகின்றது. ஆகவே இதுல இருக்கின்ற பிரச்சனை ஒன்று, சட்ட பிரச்சனை என்னவென்று சொன்னால், இலங்கை அதை எப்படி ஸ்தாபிக்க போகின்றது, அதற்கு பிறகு இலங்கை அதற்கான என்ன மாதிரியான செயற்பாடுகளை செய்ய போகின்றது என்பது எல்லாமே இலங்கையின் கையில் கொடுக்கப்பட இருக்கின்றது. ஆகவேதான் இந்த கலப்பு பொறிமுறை வெளியே பேசப்பட்டாலும், பல விதத்தில் பேசப்பட்டாலும், கலப்பு பொறிமுறையின் உண்மையான முறை, இப்போ கலப்பு பொறிமுறை என்று சொல்லும் போது எதையும் எடுக்கலாம். ஒரு நிபுணர் அங்கே போய் வெளியில இருந்து பார்ப்பதற்கு நியமிக்கப்பட்டால் அதுவும் கலப்பு பொறிமுறை. முழுமையாக விசாரணையில் 2 பகுதியும் பங்கு பெற்றக்கூடிய முறை எடுப்பதும் கலப்பு பொறிமுறை. இப்ப இதுல எது இங்கே சொல்லப்படுகின்றது என்று சொல்லாமல், ஏற்கனவே தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் அரசியல் தலைவர்கள் இந்த வார்த்தை ஜாலங்களால் மாறி மாறி சொல்லாடல்களால் ஏமாத்தியது போல இங்கேயும் எதை செய்யவிருக்கின்றார்கள் என்ற தெளிவு இங்கே இல்லை. அதைத்தான் நான் மிகவும் இங்கே பார்க்க விரும்புகின்றேன், சொல்ல விரும்புகின்றேன். என்றால் அந்த தெளிவு இல்லாமல் இதிலே வரவேற்பதோ அல்லது இதை எதிர்ப்பதோ என்பதை விட முதல் இதிலே தெளிவில்லை. அந்த அறிக்கையில் இருக்கும் உள்ளடக்கத்துக்கு ஏற்ற மாதிரியாக பரிந்துரைகளோ அல்லது இந்த தீர்மானமோ வரவில்லை என்பதை கடுமையாக நாங்கள் விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அந்த ஒரு புள்ளியில் தான் லதன் பேசிக் கொண்டிருந்தார். லதன், உங்களுக்கான அந்த நேரத்தை நான் இங்கே எடுத்திருக்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக கூறுங்கள். நான் நினைக்கிறேன் நிறைய விமர்சனங்கள் இதில் தொடர்பில் நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். விமர்சனங்கள் என்று சொல்வதன் பார்க்க ஆழமான சில கருத்துக்களை சொல்ல முற்பட்டீர்கள். தொடர்ச்சியாக கூறுங்கள். முன்னுக்கு தெரிவிச்ச மாதிரி மற்றது இங்க இந்த இருவருடைய கருத்துக்கும் அவியல் தெரிவிச்ச மாதிரியும் பார்த்தோம் என்றால், அந்த கலப்பு பொறிமுறையில கலப்பு பொறிமுறையை பற்றி கதைச்சோம். ஆனா கலப்பு பொறிமுறை சியரலியோன், கம்போடியா அப்படி நாடுகள்ல பாவிக்கப்பட்டிருக்குது. ஆனால் பாத்தீங்கள் என்றால் எல்லா நாட்டிலையும் எங்கட நாடு மாதிரி இன பிரச்சனை இருக்கு. நாங்கள் ஒரு இனமா போராடினாங்க. தேசிய விடுதலைக்காக அங்க ஒரு போராட்டம் நடந்தது. அப்புறம் தேசிய இனமா நாங்கள் அங்க நிக்கிறோம். அப்படி பார்த்தோம் என்றால் அது ஈஸ்ட் டிமோருக்கு பொருந்தும், மற்ற இந்த ஈஸ்ட் டிமோருக்கு என்ன கொசோவோக்கு பொருந்தும். ஆனா ரெண்டையும் பாத்தீங்கன்னா ரெண்டும் பிரிச்சு அவியலுக்கு பாதுகாப்பு கொடுத்த அந்த இனத்துக்கு அதுக்கு பிறகுதான் இந்த பொறுமுறைகள் வருது. ஈஸ்ட் டிமோர்ல தோத்துட்டுது. அதாவது அங்க அதுக்கான வரைமுறை ஒழுங்கா நடக்கப்படையில. ஆனா தமிழ் எங்கட பிரச்சனை என்று விரைக்க, தமிழ் பிரச்சனை என்று விரைக்க என்ன செய்கிறோம்? இல்ல உள்நாட்டுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் அந்த பொறிமுறைகளை கண்காணிக்கிறோம். ஆனா எங்கட மக்களுக்கு அந்த பாதுகாப்பு இல்ல. அப்ப நாங்கள் அதுக்கான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்காத பட்சத்துல எப்படி எங்களுடைய மக்களை அத சாட்சியங்கள், இவர்களுக்கான அந்த பாதுகாப்பும் மற்ற என்னென்ன மக்கள் எல்லாரும் முன் வருவார்கள் இந்த சாட்சியங்களை கொடுக்கறதுக்கும் அவர்களுக்கான பாதுகாப்பு என்ன? இப்படி நிறைய கேள்விகள் இன்னும் பதிலளிக்காமையே இருக்கின்றது, மறைக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் என்ன பொறுத்தவரையில நிறைய கேள்விக்குறிகள். தமிழர்களுடைய இன அழிப்பை மூடி மறைக்கணும் என்றக்கா இது ஒரு தற்காலிக ஒரு ஏமாத்து விஷயமாத்தான் நான் பார்க்கின்றேன் ஒழிய இது தொடர்ந்து எங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுடைய இன அழிப்புக்கான நியாயத்தை கொண்டு வரும் என்ற ஒரு தன்மையே நான் ஒரு நிலைப்பாட்டில் இல்லை. லதன், ஆகவே இந்த நேரத்தில் அடுத்த கேள்விக்கு செல்வதற்கு முதல் நான் குயின்டஸிடம் வருகிறேன். இப்பொழுது லதன் கூறிய சில விடயங்களில் இருந்து குயின்டஸ் என்ன செய்யலாம்? நாங்கள் பல விடயங்களை பேசிக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த 2010ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் பான் கி மூனினால் அமைக்கப்பட்ட நிபுணர் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தவர் தர்ஸ்மன் தலைமையிலே அனைத்துலக அவதானிப்பாளர்கள் குழுவின் துணையோடு ஸ்ரீலங்கா அரசில் 2006 நவம்பர் மாதம் அமைத்த அரசு ஒரு விசாரணை குழுவை இடைநடுவிலே அது காணாமல் போன கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆகவே ஏற்கனவே விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டதும் அதில் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் உள்வாங்கப்பட்டதும் என்பது கிட்டத்தட்ட இந்த கலப்பு நீதிமன்றம் போன்ற ஒரு செயல்பாடுதான்.
ஆகவே இந்த சொற்பிரயோகங்கள் ஏற்கனவே நான் நினைக்கிறேன் மூவருமே சொல்லியிருக்கிறீர்கள், சொற்பிரயோகங்களில் தான் மாற்றங்கள் இருக்கிறதே ஒழிய இது ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாமல் தோற்றுப்போன ஒன்றாகவே கருதப்படுகிறது. ஆகவே என்ன செய்ய போகிறோம் குயின்டஸ்? இல்லை, இப்போ நாங்கள் சில விடயங்களை யதார்த்தமான நிலைமைகளையும் பார்க்க வேண்டும். இப்போ உதாரணமாக 2009க்கு பின்னதான காலப்பகுதி, உடனடியான காலப்பகுதியை பார்த்தீர்களாக இருந்தால் அங்கே ஒட்டுமொத்தமாக தமிழர்களின் முதுகெலும்பு உடைக்கப்பட்டதாகவும் இனிமேல் தமிழர்கள் எழும்புவதற்கான யாரும் அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு அவர்களை தள்ளிவிட்டோம் என்ற உருமாப்புடன் வெற்றி களிப்பிலே பெரிய வெற்றி கொண்டாட்டங்களை நடத்தி கொண்டிருந்தது இலங்கை அரசு. இதற்கு ஓரளவிற்கு சர்வதேசமும் துணை போனது என்று சொல்லலாம். அந்த வெற்றி களிப்பிலே அம்பாசடர்ஸும் போய் கலந்து கொண்டு உணவு உண்டு மகிழ்ச்சி அடைந்ததையும் பார்த்தோம். சர்வதேசத்திலே தமிழர்களின் குரல் இல்லாத ஒரு சூழ்நிலையும் அப்போது இருந்தது. ஆனால் கடந்த சில வருடங்களாக, கடந்த ஒரு 5-6 வருடங்களில் சர்வதேசத்தில் புலம்பெயர் தமிழர்களின் குரல் மிக உச்சமாகவே ஒலித்திருக்கிறது. அவர்களுடைய ராஜதந்திர ராஜாங்க செயற்பாடுகளும் மிக கணிசமான அளவு பங்களித்திருக்கிறது. இவைகளின் ஊடாக நகர்த்தப்பட்டு இந்த ஒரு 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 தாமதித்த, அதே வேளையில் ஒட்டுமொத்தமான என்று சொல்லாவிட்டாலும் ஓரளவு ஒரு விடயம் கனிந்து வந்திருக்கிறது. இது கூட வராமல் போய்விடுமோ என்று எதிர்பார்த்த நிலைமை இருந்தது. ஆனால் இது வந்திருக்கிறது. வந்தது ஒட்டுமொத்தத்திலே எமக்கு வெற்றியான முழுமையான திருப்தி தருகின்ற ஒன்றா? நிச்சயமாக இல்லை. ஆனால் இப்போது வந்திருக்கின்ற இந்த அறிக்கையை இன்னும் கனதியாக்குவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்தீர்கள் என்றால், இதை இன்னும் நளினமாக்குவதற்கான வாய்ப்பைத்தான் அமெரிக்காவும் தமிழர்களால் தெரிவு செய்யப்பட்ட ஈழத்தில் உள்ள தமிழர்களின் பிரதிநிதிகளும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இதை கூட இன்னும் சற்று நளினப்படுத்தி அல்லது சற்று வாட்டர் டவுன் அறிக்கையாக கொண்டு வந்து இதற்கு பின்னும் ஒரு உள்ளக விசாரணையை செய்துவிட்டு இந்த அறிக்கையை விட்டால் என்ன என்று ஆதங்கப்படுகின்ற ஈழத்தில் தமிழர்களின் பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள். அதனால் யதார்த்தமான நிலைமையை பார்த்தீர்களாக இருந்தால் புலம்பெயர் தமிழர்களின் மிக கணிசமான பங்களிப்பு என்பதை விட உத்வேகமான செயல்பாடுகள் மூலமாகத்தான் இது கூட ஓரளவிற்கு கனிந்து வந்திருக்கிறது. இதை கூட ஒரு சர்வதேச விசாரணையாக, ஒரு 100% சர்வதேச விசாரணையாக மாற்றக்கூடிய வலு புலம்பெயர் தமிழர்களிடம் இருக்கிறது. அந்த ராஜதந்திர நகர்வுகளைத்தான் நாங்கள் முயற்சிக்க வேண்டுமே ஒழிய இப்போது வந்திருக்கின்ற அறிக்கை ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு எந்த பலனையும் அளிக்கக்கூடிய ஒன்றல்ல என்று நாங்கள் விவாதிப்பது என்னை பொறுத்த மட்டில் நான் அப்படி பார்க்கவில்லை. ராஜ்குமார், மனித உரிமை மீறல், போர்க்குற்ற விசாரணை, உள்ளக விசாரணை, கலப்பு விசாரணை, நீதியைத்தான் ஐநாவிடம் எதிர்பார்த்திருக்கிறோம். ஆகவே இது ஒரு சர்வதேச பன்னாட்டு விசாரணை என்ற வகையில் தான் இது செல்ல வேண்டும் என்பது, அதற்கான ஒரு மிகப்பெரிய எழுச்சிகளை கூட நாங்கள் அடுத்த வாரத்தில் நடத்த இருக்கிறோம். ஆகவே இப்பொழுது இவர்கள் இருவருடைய கருத்துக்களோடும் உங்களுடைய கருத்துக்களை இணைத்துக் கொள்ளலாம். நிச்சயமாக இதிலே 2வது கருத்துக்கு இடமில்லை. ஒரு சர்வதேச விசாரணை தான் வேண்டும் என்பது அனைத்து ஈழத்தமிழ் மக்களுடைய, உலகத்தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஏனென்றால் இன அழிப்பு ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் தமிழ் மக்கள் வெளிப்படையாக கூறியதும், அதுதான் யதார்த்தமும், அதுதான் உண்மையும். இந்த அறிக்கை கூட, இந்த அறிக்கையின் உள்ளடக்கம் கூட ஒரு விதமாக பார்க்கும்போது அதைத்தான் சாடி நிற்கின்றது. அதாவது இது திட்டமிட்டு நடக்கின்றது, டிஸ்கிரிமினேட்டட் கிரைம்ஸ் என்று சொல்றாங்க, ஒரு இனத்தை குறிவைத்து தாக்கப்பட்டதாக இருக்கின்றது என்றெல்லாம் பல வார்த்தை பிரயோகங்களில் கூறுகின்றார்கள். ஆனால் அதற்கான தீர்வாக அந்த விசாரணையை ஏன் உள்ளகத்தில் அல்லது ஒரு கலப்பு பொறிமுறையில் வைக்க வேண்டும் என்ற கேள்வியை ஈழத்தமிழர்கள் எழுப்ப வேண்டும். ஏனென்றால் இங்கேதான் நான் ஒரு விடயத்தை மிக தெளிவாக கூற விரும்புகின்றேன். அந்த அறிக்கையாக இருக்கட்டும், அல்ல ஐநாவில் இருக்கும் செயற்பாடுகளாக இருக்கட்டும், அல்லது உலக அரசியலில் இருக்கும் செயற்பாடுகளாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவர்கள் ஏற்றுக்கொண்டாலே ஒழிய எந்த விதமான நீதி விசாரணையும் பலனளிக்க போவதில்லை அல்லது வெற்றி பெறப் போவதில்லை. இங்கேதான் தமிழர்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இந்த விடயம் வெற்றி பெறப் போவதில்லை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இறங்கும் போது அல்லது அதை மிக தெளிவாக கூறும் போது நிச்சயமாக இந்த விடயங்கள் மேலே போக போவதும் இல்லை. அதுக்கு மேலே போவதாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான பாதுகாப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். இதிலே முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது இந்த பொறிமுறைகள், இவர்கள் சொல்லும் எல்லா பொறிமுறைகளிலும், அதாவது குற்றவியல் பொறிமுறை, அதாவது நான் சொல்லுகின்றேன், இப்ப ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் என்று சொல்வார்கள் ஒரு நாட்டிலே, அதிலே வெறுமனே நீதிமன்றம் மட்டும் அல்ல தொடர்புள்ளது. அங்கே பல அம்சங்கள் இருக்கின்றது, நீதி இருக்கின்றது, பின்னர் அதற்கு பிறகான அந்த கரெக்ஷன் என்று சொல்வார்கள், புனர்வாழ்வோ அதை எப்படியாவது எடுக்கலாம். இது எல்லாத்திலேயும் முக்கியமான பங்காக சட்ட அமுலாக்கல் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது.
லோ என்போர்ஸ்மெண்ட் ஒன்று இருக்கின்றது. அவர்கள்தான் இந்த குற்றவாளிகளை பிடித்து நீதிமன்றத்துக்கு முன் நிறுத்துவதோ அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுப்பதோ அல்லது அவர்களை. இங்கே பிரச்சனை என்னவென்றால் இலங்கையில் ஈழத்தமிழருக்கு மேலான முழுமையான இன அழிப்புக்கு காரணமாக இருக்கின்றதே இந்த என்போர்ஸ்மெண்ட் யூனிட், அதாவது இந்த அமுலாக்க பிரிவு. அது இராணுவமாக இருக்கட்டும் அல்லது அது போலீஸ் படையாக இருக்கட்டும். அப்ப அந்த படையை வைத்துக் கொண்டு அவர்கள் இந்த நீதிமன்றத்துக்கு அல்லது இந்த நீதி விசாரணைக்கு எந்த விதத்தில் என்றால் அவர்களே குற்றவாளிகள். அப்ப அதே போலத்தான் இந்த அரசின் மீது ஒட்டுமொத்த இந்த அரச, அதாவது இந்த ஸ்டேட் ஸ்ட்ரக்சரின் மீதுதான் இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றது. எப்படி அந்த குற்றச்சாட்டுகள் அப்படி வைக்கப்பட்ட நிலையில் ஒரு உள்ளக அல்லது ஒரு கலப்பு முறைகளை உலகம் கூறுகின்றது என்ற விடயத்தில் கேள்வி இருக்கின்றது. இது எனது கருத்தாக நான் இங்கே பதிய விரும்புகின்றேன். இதை வெறுமனே ஜெனீவாவில் இருக்கும் ராஜதந்திரிகள் மட்டத்தில் பேசி முடிவெடுக்க முடியாது. என்றால் அவர்களால் சில வார்த்தை பிரயோகங்களில் மாற்றங்கள், உயர்ச்சி தாழ்ச்சிகள், சில செழுமையாக்கங்களை மட்டுமே செய்ய முடியும். இந்த அடிப்படை விஷயத்தை நிச்சயமாக ஈழத்தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்தந்த நாடுகளில் அரசியல் தலைமைகளிடம் மிக தெளிவாக விளங்கப்படுத்தி இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப அண்மையில் கூட கனடியன் வெளிவார அமைச்சர் மினிஸ்டர் ஒரு ட்விட்டர் ஊடாக தனது கருத்தை தெரிவித்திருந்தார், ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று. அப்படி பல இடங்களிலும் சர்வதேச விசாரணை வேண்டும் என்றதை, அது பிரித்தானியாவாக இருக்கட்டும் அல்லது அமெரிக்காவாக இருக்கட்டும் அல்லது சுவிட்சர்லாந்தாக இருக்கட்டும், அந்த இடங்களே அரசாங்கங்கள் மத்தியில் இதை கொண்டு சென்றால் ஒழிய நாங்கள் உடனடியாக பாரியொரு மாற்றத்தை ஜெனீவா தளத்தில் ஏற்படுத்த மாட்டோம். லதன், இந்த இடத்தில் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இவர்கள் இருவரும் கூறினார்கள், நீங்கள் சற்றே இந்த கலப்பு பொறிமுறை என்பது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியாது, அது முதலில் தமிழர் தாயகத்தின் ஒரு இயல்பு நிலை அல்லது தமிழர் தாயகத்து மக்களினுடைய பாதுகாப்பு என்பது உறுதிப்படுத்தாத வரையில் எதிலுமே நம்பிக்கை வைக்க முடியாது என்ற சொல்லியிருந்தீர்கள். ஆகவே இன்றைய இந்த ஒரு சூழலில், இவ்வாறான ஒரு சூழலில் அடுத்து என்ன செய்ய போகிறோம்? இல்ல, நாங்கள் இந்த உலக நாட்டின் இந்த மேற்குலக நாட்டின் ராஜதந்திரத்தை ஒழுங்கா விளங்கிக் கொள்ளணும் என்றால், நான் இவளுடைய கருத்தோடு எல்லாத்தோட நான் உடன்பாடு இல்லாத ஒரு நிலையில இருக்கிறேன். ஏனென்றா எங்களை ஒரு பாக்ஸுக்குள்ள தள்ளி போட்டு இந்த பாக்ஸுக்குள்ள நின்று ஓடுங்கோ என்ற ஒரு நிலைப்பாட்டுலாம் இந்த ஐக்கிய நாடுகள் சபை இயங்குற மாதிரி எனக்கு தோன்றுது. ஏனென்றா நீங்கள் அந்த சிறப்பு அறிக்கையில பாத்தீங்களா, எங்களை ஒரு வழிகாட்டி போட்டு இஞ்சான் முயல் ஓடுது என்று சொல்லி போட்டு என்னண்டா நடக்குதுண்டா இந்த 71, 72, 73 பாத்தீங்களா, 72, 73, 74 இத அந்த பராகிராஃப பாத்தீங்களா, அதுல ஒரு பெரிய ஒரு சர்வதேச துரோகம் தமிழர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கேன். நீங்கள் அதை பாத்தீங்களோ அந்த ஷோர்ட் ரிப்போர்ட்ல 72, 73, 74 பராகிராஃப்ல பாத்தீங்களா, செஞ்சோலையில அந்த கொல்லப்பட்ட அந்த பிள்ளைகள் கொல்லப்பட்டதெல்லாம் சரிப்படுத்தப்படுது. அது பாத்தீங்களா, அந்த 60 பெண் பிள்ளைகள், அந்த அநாதை பிள்ளைகள் இலங்கை இராணுவத்தால் குண்டு போட்டு கொல்லப்பட்டதை நியாயப்படுத்துது. ஏனென்றால் அது விடுதலை புலிகளின் மைய புள்ளியாகவோ அல்லது விடுதலை புலிகளின் முகாமாக இருந்ததாக. அப்ப இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் இந்த 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 பிரதியை நாங்கள் ஓம் என்று சொன்னோம் என்றால், இல்லாட்டி இது சரியா கட்டாயம் வச்சிருக்கணும், இல்லாட்டி இது விட்டா இதை விட குறைஞ்சிடும் என்று ஒரு மிதவாத தன்மையில நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டோம் என்றால், அந்த 60 புள்ளிகளையும் கொண்டதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும். அப்ப அது இது சரி ஒரு தமிழ் இனத்துக்கு மேல சுமத்தப்பட்ட பின்னாம்பெரிய ஒரு வேலை திட்டம் இது மேற்குலக நாட்டின். அப்படி என்றால் நாங்கள் கேட்கணும், 2014 பாகிஸ்தான்ல நடக்குது, ஒரு 16 டிசம்பர் 2014 தாலிபான் ஒரு மிலிட்டரி ஒப்ஜெக்ட் ஒண்டி அடிக்குது. அதுக்கு அது ஒரு பப்ளிக் ஸ்கூல், அதுல நிறைய பிள்ளைகள் சாயினம். அப்ப அத உலகமே நாடு நலங்கி அழுக, பொங்கல் எல்லாரும் பெரிய அழுக நடக்குது. ஆனால் பாகிஸ்தான்ல தாலிபான் செய்தால் ஒரு மிலிட்டரி ஒப்ஜெக்ட் அது பெரிய அனுதாபத்துக்குரிய விஷயம். ஆனா இலங்கை அரசு தமிழ் புள்ளிகளுக்கு மேல போட்டு கொண்டால் அது நியாயம். இந்த விஷயங்களை நாங்கள் கேட்காம விட்டோம் என்றால், நாங்கள் எங்கட உடம்பால மட்டும் அடிமையா இல்லை இந்த உலகத்துக்கு, நாங்கள் மனசாலையும்
எங்களை உளவியல் ரீதியாக நாங்கள் அடிமையாயிருக்கோம். ஆனால் அதன் இந்த இடத்தில் நான் குறுக்கிடுவதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு புள்ளியில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் 3 தீர்மானங்களின் பின்னர் இன்று இந்த அறிக்கை ஏதோ ஒரு விடயத்தை சொல்லி வருகிறது. இதிலிருந்தாவது நாங்கள் எங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கலாம் என்ற ஒரு மென்போக்கு நிலை காணப்படுவது போல தென்படுகிறது. அதை நான் சரியென்று சொல்லவில்லை. ஆனால் அவ்வாறு கூறுபவர்களின் கூற்றுக்கு உங்கள் கருத்து என்னவென்று நான் கேட்கிறேன். நாங்கள் வந்து எங்கட இன விடுதலை போராட்டத்தையோ எங்களுக்கான அந்த உரிமைகளையோ எங்கட கோட்பாடுகளை நாங்கள் விலகி சென்று எங்களுக்கு இந்த மேற்குலகம் சும்மா பிச்சை தருமா இருந்தால் நாங்கள் இந்த 30 வருட போராட்டத்தை நடத்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட நாங்கள் வந்து இவ்வளவு உயிரையும் காப்பாற்றி இருக்கலாம். இதுதான் நான் நினைக்கிறேன் வந்து இந்த மென்போக்குவாதிகள் வந்து கதைக்கிற கதைக்கு இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். சிலரும் சொல்லினா நாங்கள் ரடிக்கலா யோசிக்கிறோம், எங்களுக்கு ராஜதந்திரம் தெரியாது. இது ஒன்றுமே, இது மேற்குலகம் போடுகின்ற அஜெண்டா. இதுல வந்து நீங்கள் எவ்வளவுக்கு வந்து உங்களுடைய அரசியல் கோட்பாட்டுல நீங்கள் திடமா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்குத்தான் வெல்லுவமே ஒழிய. நான் இங்க 9 வருஷம் அரசியல்ல பார்லிமெண்டேரியனா இருந்தேன். அந்த 9 வருஷத்துல நாங்க எங்களோட பொசிஷன் இன்றைக்கு நாங்க விலகி கொஞ்சம் மென்மத்தமா காட்டுறோமோ அதுல இருந்து அரைவாசி தான் எங்களுக்கு கிடைக்க போகுது. அதெல்லாம் நாங்கள் நினைக்கிறது, நாங்கள் வந்து எங்களோட கோட்பாட்டுல விலகாம நிக்கணும், அவியல் தெறத கொண்டு வரட்டும் எங்கள்கிட்ட. ஏனென்றால் நாங்கள்லாம் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட அப்ப அவர்கள்லாம் வந்து எங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணுமே ஒழிய நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு அவையிட்ட போகக்கூடாது. இந்த வழியை நாங்கள் புரிஞ்சு கொள்ளுவோம். இது வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம், அதுல இருந்து அரைவாசி தான் அவன் தரப்போறோம். ஆகவே எங்களுடைய விட்டுக் கொடுப்புகள் எவ்வாறு அமைகின்றன என்பதை சொல்லியிருக்கிறீர்கள். ராஜ்குமார், குயின்டஸ் இருவருக்குமே இதில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த இடத்தில் நான் நிறைவாக ராஜ்குமாரிடமே வருகிறேன். ராஜ்குமார், லதனினுடைய கருத்துக்கள் நீங்கள் ஒத்து சென்றாலும் சில விடயங்களில் ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் சர்வதேசத்தினுடைய அணுகுமுறையோடு அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை கூட தந்திருந்தீர்கள். நிறைவாக உங்களுடைய செய்தியை பாருங்கள். அதாவது நான் சர்வதேசத்துடன் அணுகித்தான் போக வேண்டும் என்று முழுமையாக கூறவில்லை. ஆனால் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ சில விடயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த நகர்த்தலுக்கு சர்வதேசம் மட்டுமல்ல காரணம். அதுக்காக பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் சில தமிழ் தரப்புகள், தமிழ் தலைமைகளும் அதுக்கு காரணமாக இருக்கின்றன. ஏனென்றால் வெறுமனே வந்து அரசியல் என்பது, அதாவது இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற மனித உரிமை அரசியல் என்று நான் அதை கூற விரும்புகின்றேன். மனித உரிமை அரசியல் என்பது வெறுமனே மனித உரிமையை மையப்படுத்தி நடக்கவில்லை. அங்கே பூகோள அரசியல் மற்றும் ஒவ்வொரு நாடுகளின் நலன் குறித்தும் அவர்களின் நலன் சார்ந்தும் இது நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஓட்டத்துக்குள் எப்படி நாங்கள் சில விடயங்களை சாதிக்க வேண்டும் அல்லது இந்த விடயங்களை நாங்கள் தெளிவாக முன்வைக்க வேண்டும் என்பது வெறுமனே ஒருவர் 2 பேருடைய கருத்தாக இருந்தால் அவர்கள் ஒரு தனிப்பட்ட கருத்துக்களாக நகர்த்தி ஒரு அமைப்புகளின் அல்லது அரசியல் தலைவர்களின் கருத்துக்களாக எடுத்துக்கொண்டு நகர்ந்து விடும் இந்த உலகம். ஆகவேதான் எந்த விதத்தில் தமிழ் மக்கள் மிக தெளிவாக சில விடயங்களில், அதாவது அடிப்படை விடயங்களிலும் இந்த விடயங்களிலும் குரல் கொடுக்கும் அதே நேரத்தில் எந்தெந்த தளங்களில் எம்மை பாதிக்கக்கூடிய அல்லது எமது தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய விடயங்கள் நகர்த்தப்படுகின்றதோ அந்தந்த தளங்களிலும் நாங்கள் நின்று நேரடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என்றதை கூறி வைக்க விரும்புகிறேன். இந்த இடத்து தான் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லலாம். அந்த உள்ளக செயல்முறையா அல்லது சர்வதேச செயல்முறையா என்பது உண்மையில் மக்களால் நம்பக்கூடிய பொறிமுறை ஒன்றை உருவாக்க முடியுமா என்ற விவாதம் பற்றியதாகும் என்பது மிக ஒரு ஆழமான கருத்தாக இருக்கிறது. இந்த இடத்தில் தான் மக்களின் நம்பிக்கை பெறாத அரைக்குறையான முந்தைய தவறுகளை திருத்தாத முன்னெடுப்புகளில் இலங்கையில் மீண்டும் மீண்டும் முன்னெடுப்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை. லதன் சொன்ன இந்த விடயங்கள் முந்தைய அரசியல் கொடூரங்கள் போன்றவற்றால் உருவாக்கப்பட்ட குறைபாடுகள் என்பன எவ்வாறு களையப்பட வேண்டும், இதில் எந்த பொறிமுறை எடுக்கப்பட வேண்டும், மக்களால் எது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, உள்ளக செயல்முறை சர்வதேச செயல்முறை என்ற இந்த சொற்பதங்கள் எவ்வாறு பிரயோகிக்கப்படுகின்றன, இதனுடைய எல்லை எவ்வாறு இருக்க போகிறது என்ற நிறைய விடயங்கள் இன்னும் பேசுபொருளாக இருக்க போகிறது. குயின்டஸ், நிறைவாக சர்வதேச பொறிமுறையா அல்லது உள்ளக செயல்முறையா, கலப்பு நீதிமன்றம் இன்று கொண்டு வந்திருக்கப்படுகின்ற ஒரு சொல்லாடலாக இருக்கிறது.
நிறைவாக இன்றைய இந்த ஒரு சூழலில் உங்களுடைய கருத்துக்கள் எவ்வாறு அமைய போகின்றன, எங்களுடைய செயல்பாடுகள் எதை நோக்கி அமைய இருக்கிறது, குறிப்பாக உலக தமிழினமாகவே நாங்கள் ஒன்றுபட்டு பயணிக்கலாம்? இப்போ நாங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள், உணர்வுள்ள தமிழர்களாக தமிழீழம் ஒரு தனி நாடு என்ற கோரிக்கையை முன்வைத்து, அது ஆரம்பத்திலே தந்தை செல்வா காலத்திலே முன்மொழியப்பட்டது. அதற்காக நீண்டகால போராட்டங்கள் நடத்தப்பட்டது. அரசியல் ரீதியான போராட்டங்களாக இருக்கலாம், அகிம்சை வழி அமைதி வழி போராட்டங்களாக இருக்கலாம், ஆயுத முனையிலான போராட்டங்களாக இருக்கலாம். அனைத்து முயற்சிகளையும் தமிழர்கள் எடுத்திருக்கின்றோம். அதற்கு பின்னதான காலப்பகுதியில் அவை மழுங்கடிக்கப்பட்ட நிலையில் அல்லது அவை மௌனிக்கப்பட்ட நிலையில் அதற்கு பின்னதான காலப்பகுதியிலும் தமிழர்கள் எப்போதும் தலைகுனிந்து நிற்கவில்லை, முதுகு காட்டி ஓடியதில்லை. நீதிக்காக மிக உச்சக்கட்டத்திலே போராடி இருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறோம். அதனால் இதிலே ஏதோ ஒரு இடத்தில் விட்டு கொடுப்பு நடத்தித்தான் இதை பெற வேண்டும் என்று இந்த தமிழர்களை நினைக்கவில்லை. அப்படி நினைப்பவர்கள் தமிழர்களும் அல்ல. ஆனால் யதார்த்தம் என்று ஒன்று இருக்கிறது. இப்போது வந்திருக்கின்ற அறிக்கை என்பது மிக த வெரி பெஸ்ட் என்று யாரும் சொல்வதற்கு இல்லை. ஆனால் அதுதான் வந்திருக்கிறது, இதுதான் யதார்த்தம். இது கூட வராமல் போய்விடுமோ என்றுதான் நாங்கள் அழுது கொண்டிருந்தோம். இது கூட மழுங்கடிக்கப்பட்டு விடுமோ என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். இதை கூட நீர்த்து போக வைத்து விடுவார்களோ என்று நினைத்தோம். அமெரிக்க பிரதிநிதி கொழும்பிலே ஏனைய தமிழ் பிரதிநிதிகளுடன் இணைந்து ஒரு அறிக்கை வெளியிலே ஊடகத்துக்கு கொடுத்த போது நாங்கள் நினைத்தோம் இந்த அறிக்கை கூட ஒட்டுமொத்தமாக நீர்த்து போன ஒரு அறிக்கையாகத்தான் வெளிவரப் போகிறது, அல்லது இது கூட பின்னோக்கி நகர்த்தப்படலாம் என்றுதான் நாங்கள் நினைத்தோம். ஆனாலும் கூட அதிர்ஷ்டவசமாக ஐநா மனித உரிமை சபையின் தலைவராக தற்போது இருப்பவர் மிக கடுமையாக ஒரு அழுத்தமாக அதை பிடித்து கொண்டிருந்தார். இலங்கை அரசு இவ்வளவு தூரம் உச்சமாக பல்வேறு காரணங்களை காட்டி, புதிய அரசின் வேலை திட்டங்களை காட்டி, தற்போது தமிழ் கூட்டமைப்பும் தங்களோடு இணைந்து செயல்பட இணங்கி இருப்பதை எல்லாம் காட்டி எப்படியோ இதை நீர்த்து போக வைக்கலாம் என்று முயற்சித்தாலும் கூட அவர் அதை விடவில்லை. ஓரளவிற்கு ஒரு காத்திரமான அறிக்கை வெளிவந்திருக்கிறது. இதுதான் நாங்கள் எதிர்பார்த்த நிச்சயமான பெஸ்ட் அறிக்கையா? நிச்சயமாக இல்லை, அது வேறு விடயம். ஆனால் இதுதான் வந்திருக்கிறது. இதை தூக்கி எறிந்து விட்டு இன்னும் ஒரு அறிக்கை வருவதற்காக உழைக்க வேண்டுமா? அப்படி அல்ல, அது அல்ல சரியான செயல்பாடு. சரியான செயல்பாடு இந்த அறிக்கையை வந்திருக்கிறது, இதை இன்னும் காத்திரமாக்குவதற்கான புலம்பெயர் பணிகள் தொடரப்பட வேண்டும். அதே நேரத்தில் இதை ஒரு சர்வதேச விசாரணை என்பதுதான் நாங்கள் கோரியது. சர்வதேச விசாரணையை உச்சமாக சர்வதேசத்திலேயே நடத்துவதற்கான ஒரு அழுத்தத்தை புலம்பெயர் தமிழர்கள் தங்கள் நாட்டில் மிக உச்சக்கட்டமாக முன்னெடுக்க வேண்டும். இதிலே தமிழ்நாடு ஒரு நல்ல உதாரணமாக முதல் குரலொலி எழுப்ப ஆரம்பித்திருக்கிறது. வடக்கின் முதல்வர் ஒரு நல்ல குரலொலி எழுப்பி இருக்கின்றார், அறிக்கையை விட்டிருக்கின்றார். இவையெல்லாம் எங்களுக்கு பலம் சேர்க்கின்ற விடயங்கள். இவற்றை வைத்துக்கொண்டு நாங்கள் சர்வதேசத்திலேயே ஒட்டுமொத்தமாக விசாரணை நடத்தப்படுவதற்கான அழுத்தத்தை ஒரு வேகமான ஒரு மிகச் சிறந்த வகையில் காத்திரமாக முன்னெடுக்க வேண்டுமே ஒழிய அதற்காக இந்த அறிக்கையை தூக்கி எறிவது என்பது அல்லது அறிக்கையை ஒட்டுமொத்தமாக நிராகரிப்பது என்பது ஒரு சரியான நகர்வாக இருக்காது என்றுதான் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக. ஆகவே மூவரும் வெவ்வேறு கருத்துக்களையும் ஆழமான சில விடயங்களையும் பேசியிருக்கிறீர்கள். அதாவது கால அவகாசம் வழங்கப்படுதல் இலங்கை அரசுக்கு என்பதுதான் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவது என்பதே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த கால அவகாசத்தின் ஊடாக எங்களுடைய பணிகளை எவ்வாறு நாங்கள் செய்ய போகிறோம் என்பதுதான் இனி நாங்கள் பேச வேண்டிய பல விடயங்களாக இருக்க போகின்றன. அந்த வகையில் நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு லதன், உங்களிடமும் நாங்கள் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்ள போகிறோம். நிறைவாக லதன், உங்களிடம் ஏதாவது கருத்துக்கள் இருக்கின்றதா? இல்ல, கடைசியா கட்டாயம் இதை சொல்லி போட்டுதான் நான் வைக்கணும். ஏனென்றா இப்ப எங்க மக்கள் இந்த வெளிநாட்டு வெளியமைச்சரவியல் நாடுகள்கிட்ட போய் கேட்க போயினோம், எங்களுக்கு விசாரணை செய்ய சொல்லி, சர்வதேச விசாரணை. அவையல்ல பதில் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்பதானே வந்துட்டுது, அதுல சர்வதேச பொறுமுறை இருக்குத்தானே, அவ்வளவும் காணும். இந்த அரகுற வேலையை செய்ததுக்கு காரணமே புலம்பெயர்ந்த மக்கள் இனி போய் ஒரு டைம் கேட்கல அதுங்களுக்கு சர்வதேச விசாரணை தேவை என்று. ஏனென்றால் அவியல் சொல்லுவினாம், ஏன்னா எவ்வளவு ஒரு மெக்கானிக்கல் டேர்ம் சொல்லுங்க. அப்போ அந்த ஹிப்ரிட் என்றதை நாங்கள் என்னென்று இந்த கலப்பு பொறிமுறைய நிறைய பேருக்கு அந்த இதுகள் இப்படியும் ஒழுங்கா தெரியா. அப்ப நாங்கள் போய் சாதாரணமா கேட்டோம் என்றால் எங்களுக்கு சர்வதேச விசாரணை தேவை என்று அவங்க சொல்லுவினம் இல்ல அதான் இப்ப வந்துட்டுது, ஏற்கனவே அது கூறப்பட்டிருக்கிறது என்பதோடு அந்த விடயம் முற்று பெற்று விடும் என்ற இதுதான் அந்த சுத்துமாக்கு. இந்த இதுக்கெல்லாம் போய் நாங்கள் போய் விழ போறோம்.
இது வந்து விளங்கின இதுதான் நடக்க போகுது. இதுதான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை. உலக நாடுகளை மௌனிக்கோணும், ஈழத்தமிழர் சார்ந்து நிக்கிற நாடுகள் வாயப்பத்தோணும்ன்றக்காகத்தான் இப்படி ஒரு கலப்பு வழியை கொண்டு வந்தவை. ஆகவே இது கடந்தும் எவ்வாறு நாங்கள் இந்த நீதிக்கான தேடலில் இணைந்து கொள்ள போகிறோம் என்பதை தொடர்ச்சியான கலந்துரையாடல்களில் நாங்கள் பேசிக்கொள்ளலாம். இல்ல, எங்களுடைய ஒரே ஒரு வழி என்னென்றால் வந்து நாங்க அந்த இன அழிப்பை நோக்கி போறது ஒன்றுதான் வந்து எங்களுக்கான ஒரு நியாயத்தை திரும்பியோலி. அந்த கலப்பு திருமணமும் இதுவும் வந்து எங்களுக்கு எதுவுமே ஒன்றும் தர போறேன். நல்லது, நன்றி நன்றி இலாதன். இந்த வேளையில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு. ராஜ்குமார், நிறைவாக உங்களுக்கும் நாங்கள் இந்த இடத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். திரு குயின்டஸ் துரைசிங்கம், உங்களுக்கும் இந்த வேளையில் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு எடுத்து வருகிறோம். நிச்சயமாக இதில் பல வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியான ஒரு வாதங்களின் ஊடாக நாங்கள் இந்த நிகழ்ச்சி இன்னுமே மெருகூட்டலாம் என்று எண்ணிக்கொண்டு இந்த முதல் நிகழ்ச்சிக்கு ஆதரவை வழங்கி உங்கள் மூவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி ராஜ்குமார், நன்றி குயின்டஸ் துரைசிங்கம், நன்றி இலாதன் சுந்தரலிங்கம். நன்றி. நன்றி. நன்றி வணக்கம்.